ஹாய். அன்றைய காலகட்டங்கள்ல மஞ்சள் நீராட்டுங்கிறது ஒரு புனிதமான ஒன்று கருதப்பட்டுச்சு. இந்த மஞ்சள் நீராட்டுங்கிறது கிராமங்கள் நடைபெறக்கூடிய ஒரு விழா. அதாவது திருவிழா முடியும்ல. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மஞ்சள் நீராட்டு வைப்பாங்க. இப்போ ஒரு சில கிராமங்கள்ல இது நடந்தாலும், ஒரு 50, 60 வருடங்களுக்கு முன்பாக திருவிழால தன்னுடைய ஆசை மாமனுக்காக ஒரு பெரிய கொப்பரையில இல்லைன்னா குத்துச்சட்டி இருக்கட்டும், அதில் தண்ணி நிறைய நிரப்பி வச்சுருப்பாங்க. அப்போ அதில் மஞ்சளில் ஃபுல்லாக கலந்து வச்சுருப்பாங்க. அது தன்னோட ஆசை மாமனாக இருக்கலாம், இல்லாட்டி மாமனோட பிள்ளைங்களா இருக்கலாம், அதை ஊற்றுறதுக்காக ஓடுவாங்க. ஆனால் ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டியிருப்பாங்க. ஏன்னா திருவிழாவில் அந்த வேஷ்டியில் அந்த துண்டில் தன்னோட அத்தை மகளோட அந்த கரை படக்கூடாது, மஞ்சள் நீராடு படக்கூடாதுங்கிட்டு ஓடி ஒளிவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இப்போல்லாம் எங்கெங்கே இதெல்லாம் போயிட்டு காலங்காலமாக நம்மளோட தமிழ் கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகுது. அது நினைக்கும்போது தான் வருத்தமாக இருக்குது. ஆனால் இது மறைந்து போனாலும் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருக்குது. அதுவும் நம்ம பாரதிராஜா சார் தான் இதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கமே நம்ம சொல்லணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த பாட்டை பாடினது யார்? நம்ம கிராமத்து கோயில் நம்ம ஜானகி அம்மா. ஜானகி அம்மா இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் இந்த மாதிரி பாடல்கள் மூலயமா கிராமங்கள் இன்னும் ஒழித்து கொண்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சாவே கிடையாது. எனக்கு பிடித்தமான ஒரு அற்புதமான ஒரு பாடகி. இது என்ன ஒரு படம்னு பார்த்துட்டிங்களா, 16 வயது நிலைய படம் இருக்குல்ல, நம்ம பாரதிராஜா இயக்கிய 16 வயதில் அந்த படத்தில் வரக்கூடிய மஞ்சள் குளிச்சு அள்ளி முடிச்சு மெட்டி ஒலிக்க மெல்ல சிரிக்க ஏஞ்சோட்டு பெண்டுகளை இளமான கண்ணுங்களே. ஏஞ்சோட்டு பெண்டுகள்னால் அவங்க வயதிற்கு உள்ள அந்த பெண்களை தான் ஏஞ்சோட்டு பெண்டுகள்னு சொல்லுவாங்க. வாழை கருத்துக்களை மாமன் மச்சனை தேடி பிடிங்கன்ட்டு இந்த பாட்டு ஆரம்பிக்கும். எப்படியாப்பட்ட ஒரு இது நம்ம ஜானகி அம்மா குரலில் என்ன ஒரு மாய வித்தைகள் இருக்குது. நம்மளை அந்த சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போயிடும். கிராமத்தில் கண்டிப்பாக இந்த பாட்டு கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு முடியும் போது ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம கிராமத்தில் வாழ்ந்த அந்த தருணங்களை யாரும் மறக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த ஒரு இனிமையான ஒரு நினைவை கொடுக்கலாம், இல்லாட்டி சிறுதுளி கண்ணீரை கூட கொடுக்கலாம். இதில் வாராரையம் மன்னார் வருஷம் ஒரு நாள் குளிப்பாருன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா இதில் சிரிப்பாங்க பாருங்கள். அந்த சிரிப்பு அந்த மனிதர் வயசு பண்ண பார்த்தாருன்னா வளைஞ்சு நெளிஞ்சு சிரிப்பாருன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாடல் வரிகள். கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு பாருன்னு சொல்லிட்டு ஹை பிச்சில் எடுப்பாங்க பாருங்கள் ஜானகி அம்மா. அவங்களுக்கு நிகர் அவங்க தாங்க. இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்க்குறீங்களா? இதில் நடித்த நடிகர்களை சொல்லித்தானே ஆகணும். நம்ம கமல்ஹாசன் இதில் நடிச்சிருப்பாங்க. எனக்கு பிடித்த ஒரு அபிமான ஒரு நடிகை ஸ்ரீதேவி அம்மா. ஐயோ, அந்த தாவணி பாவாடை சட்டையில் அந்த எல்லோ கலரில் அவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஒரு கிராமத்து குயில் மாதிரி இருப்பாங்க. என்னங்க சொல்கிறது, இந்த மாதிரி பாட்டை கேட்குறது நம்ம ஜானகி அம்மாவோட வாய்ஸை ரசிக்கிறதா, டைரக்டர் பாரதிராஜாவை ரசிக்கிறதா, இல்லைன்னா இளையராஜா சாரை ரசிக்கிறதா, இல்லைன்னா நம்ம கிராமத்து குயில் அந்த மயில் அவங்கள ரசிக்கிறதா, இதில் ஒரு சீனில் வருவாங்களே எங்கள் காந்திமதி அம்மா, அவங்கள ரசிக்கிறதா. இந்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாடல். கேட்டு பாருங்கள்.